தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைப்புச் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நடந்த விமான சாகசம். அதை பார்க்க போன லட்சக்கணக்கான மக்கள் பல துயரங்களுக்கு ஆளாகி, சரியான திட்டமிடுதல் இல்லாமல் ஸ்டாலின் அரசு குழப்பி மக்களுக்கு சொல்லன்னா துயரத்தை கொடுத்துருக்காங்க. 5 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க. தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, மூச்சு விட ஆக்சிஜன் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லோரும் நடந்து போகிறாங்க. ட்ரெயின் இல்லை, சரியாக சிறப்பு பஸ்களை இயக்கலை. எல்லா முட்டாள்தனத்தையும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அரசு பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அதிகாரிகளை நம்பக்கூடாது. அதிகாரிகளை வேலை வாங்குவதற்காகத்தான் நம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஓட்டு போட்டு அனுப்புகிறோம். மக்கள் பிரதிநிதி ஒன்றுமே தெரியாதவங்களாக இருந்தால் அதிகாரிகள் செய்கிற தவறு மக்களை பாதிக்கும். அப்படித்தான் இது பாதித்தது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விமானப்படை தன்னுடைய நம்மக்கிட்ட இருக்கிற விமானங்களை சாகசம் செஞ்சு பல ஆண்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களுக்கு காமிப்பாங்க. அதில் நம்ம விமானப்படை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது, ஆற்றல் மிகுந்ததாக இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக விமானப்படை சாகசம் சென்னையில் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ விமானப்படை பிரிவை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்போ நடத்த போகிறோம், இது நடத்துகிறதுக்கு விளம்பரமெல்லாம் கொடுக்க போகிறோம். குறைந்தது 15 லட்சம் பேர் இதை பார்க்க வருவாங்க, நேரடியாக வருவாங்க. இதை நடத்துவதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த இடம் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை. அது கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே, 8 கிலோமீட்டருக்கு மேலே வெறும் கடற்கரையாக இருக்கும். மக்கள் இங்கே கூடுனா அதை பார்ப்பது எளிது அப்படின்னு சொல்லி இந்த விமான சாகசத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. அப்போ அறிவித்த உடனேயே கொஞ்சம் மூளை உள்ளவங்களாக இருந்தால் நம்முடைய ஸ்டாலின் அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மெரினா கடற்கரையில் மிக அதிகபட்சமாக போனால் 10 லட்சம் பேர் தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. 15 லட்சம் பேர் கூட்டம் வருதுன்னா நீங்கள் இந்த மெரினா போக இன்னும் 5 லட்சம் பேருக்கு வேண்டிய கூடுதல் இடங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். அதை கோட்டை விட்டீங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 15 லட்சம் பேரையும் நீங்கள் அவங்க வந்துடுவாங்கன்னு சொன்னால் எந்த வித முன்னேற்பாடையும் பண்ணலை இவங்க. இப்போ நீங்கள் இந்த விமான சாகசம் எப்படி நடந்ததுங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள். இதோ உங்கள் முன்னால் நட்ராஜ் ஃபார்மேஷன். ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி வரவேற்கலாமா சென்னை? Aircraft. The captain of IL-78 is Wing Commander Dharmendra Sunda. Squadron leader Mahendra is the co-pilot, and Wing Commander Panda along with Wing Commander Tripathi are the navigators. Along with Mirage 2000s being led by Wing Commander Himanshu Gupta to his left. ஸோ இவ்வளோ பெரிய சாகசம் 3 மணி நேரம் நடந்தது. 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரை. அதனால் மக்கள் ஏற்கனவே ஒரு தடவை இந்த விமான சாகசம் சென்னையில் மெரினா கடற்கரையிலே நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வரேன். அதனால் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கேருந்து வராங்க. அப்போ ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், 15 லட்சம் பேரை மெரினா கடற்கரை தாங்காது, விமானம் உங்கள்கிட்டே சொல்லியிருக்கணும், எங்களுக்கு கூடுதல் இடம் பார்க்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசி மாற்று திட்டத்தை எதையாச்சும் ஒன்று பார்த்துருக்கணும். இல்லையா, 15 லட்சம் பேரை கூடுற அளவுக்கு எங்களுக்கு இங்கே இட வசதி இல்லை, வேணான்னாச்சும் சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் 15 லட்சம்ட்டாங்க. இவரும் சரின்னு தலையாட்டிட்டார். அவருக்கு ஒன்றும் தெரியாது, விமான சாகசமாவது இது போலீஸ் பந்தவது இதெல்லாம் அவங்கவுங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு இவர் வீட்டில் உட்காந்துட்டார். வீட்டில் உட்காந்தா என்ன ஆயிடுச்சு, அதிகாரிகள் கோட்டை விட்டாங்க. 15 லட்சம் பேர் வராங்க. இப்போ நீங்களே ஒரு அதிகாரியாக யோசிங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகாரியாக யோசிங்க. நான் சொல்கிறது, நீங்களே ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க. 15 லட்சம் பேர் வராங்க மெரினா பீச், மெரினா கடற்கரை. அங்கே 10 லட்சம் பேர் இப்போ தான் கூட ஒரு அளவுக்கு இடம் இருக்குது. அப்போ 15 லட்சம் பேரும் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் வெளியிடங்கள்லேருந்து தான் வராங்க. அப்போ சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை கூட்டமும் மெரினாவுக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் ரயிலும் நீங்கள் ரெடி பண்ணணுமில்ல, அதை செஞ்சாங்களா கேளுங்க. சிறப்பு பஸ்கள் ஏதாச்சும் விட்டாங்களான்னு கேளுங்க. அப்போ சிறப்பு பஸ்கள் விடணும்ல. 15 லட்சம் பேர் எப்படி உள்ளே வருவான் மெரினாவுக்கு? காரில் வர்றவன் வருவான், பைக்கில் வரும், அது தனி. அது போக பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் குடும்பமாக வருவார்கள். சிறப்பு பஸ்களை இவங்க பண்ணவே இல்லை. முதல் குற்றம் அது.
இரண்டாவது குற்றம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எப்போவுமே சென்னையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது, மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. சென்னையில் 2 வகையான ட்ரெயின்கள் ஓடுது. இந்த ட்ரெயின்கள்லாம் வேலை நாட்களில் 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும் கூட்டத்தை சமாளிக்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் லீவுங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு ஒன்று தான் வரும். அப்போ ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? 15 லட்சம் பேர் உள்ளே வருவான்ப்பா மெரினாவுக்கு, சிறப்பு பஸ்களை விடுங்க. அடுத்தது ட்ரெயின் அன்றைக்கி அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுவான், தாங்காது கூட்டம். அதனால் வேலை நாட்களில் விடுற மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்கன்னு சொல்லி ரயில்வே நிர்வாகத்தோடு பேசியிருக்கணும். பேசி 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்க, 15 லட்சம் பேர் வரப்போகிறான், அவனுக்கு வாகன வசதி இல்லாதவன்லாம் அதில் தான் வருவான் அப்படின்னு ரயில்களை கூட்டியிருக்கணும். ரயில்வே நிர்வாகத்திட்டே பேசலை, அவங்க பாட்டுக்கு உக்காந்துட்டாங்க. 15 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது. காலையில் 6-7 மணிக்கு சென்னையும் அதை சுற்றியுள்ள எல்லா பகுதியிலேருந்தும் 15 லட்சம் பேர் உள்ளே வரான். பஸ் இல்லை, எப்போவும் உள்ள பஸ்ஸு. இத்தனை கூட்டத்தையும் தாங்குவதற்கு பஸ் எப்படி முடியும்? ட்ரெயின் அரை மணி நேரத்துக்கு ஒன்று வருது. கூட்டம் அலைமோதுது. ஒரு வழியாக இன்னும் சில பேர் காரில் வராங்க, இன்னும் சில பேர் 2 வீலர் 2 சக்கர வாகனத்தில் வராங்க. அப்போ நீங்கள் என்னென்னா 15 லட்சம் பேர் வரான்னு வைங்க. கார்லேயும் பைக்லேயும் வந்தால் 1 லட்சம், குறைந்தது 1 லட்சம் காருக்கும் பைக்குக்கும் நீங்கள் பார்க்கிங் ரெடி பண்ணணும்ல, வண்டி நிறுத்துறதுக்கு. அதை யோசிச்சிங்களா? அதையும் யோசிக்கலை. வண்டியை கொண்டாந்தால் எங்கே நிறுத்துவான்? காரை கொண்டு வந்தவன், பைக்கை கொண்டு வந்தவன், அத்தனை பேரும் வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் அவன் வேறு சிக்கிக்கிட்டு தவிக்கிறான். மொத்தத்தில் வர்றது 15 லட்சம். தமிழ்நாடு போலீஸுடைய மொத்த எண்ணிக்கையை 1,30,000, 1,40,000. இது தமிழ்நாடு பூரா. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 பேர் தான். எவ்வளோ கூட்டினாலும் 20-30,000 பேரை வச்சு 15 லட்சம் பேரை சமாளிக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஒன்றுமே பண்ணலை. சரி, 15 லட்சம் கூட்டம் வருது, 3 மணி நேரம் சினிமா மாதிரி போகுமே, வெட்ட வெளியாச்சே, பயங்கர வெயில் வேறு அடிக்குமே, காலையில் 9லேருந்து 12 உச்சி வெயிலில். அப்போ கூட்டத்துக்கு வந்தவெல்லாம், விமான சாகசத்தை பார்க்குறதுக்கு வந்தவெல்லாம் குடிப்பதற்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவான்? ஒரு பாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் தாங்கும்? குழந்தைகளோடெல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை. குடிப்பதற்கு தண்ணியை ஏற்பாடு பண்ணலை. ஏதாச்சும் சாப்பிடணும், சாப்பாடு இல்லை, சின்ன டிஃபன் மாதிரி ஸ்நாக்ஸு, ரொட்டி, பன், எதையுமே அவங்க ஏற்பாடு பண்ணல. அதாவது தனியார் ஆளுகிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா, தனியார்லாம் அங்கங்கே ஒரு சின்ன கடையை போட்டிருப்பான். எதுவுமே இல்லை. அப்போ சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ஜனங்க உள்ளே வந்துட்டாங்க. ஆக்சிஜன் வேணுமே, 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடனா ஆக்சிஜன் வேணுமே. அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பத்துமா? மூச்சு திணறல் வந்துருச்சு, மூச்சு விட முடியலை, இந்த பக்கம் நகர முடியலை. சென்னையவே குலுங்க வச்சுக்கிட்டு, சென்னையவே எந்த வித திட்டமிடுதல் இல்லாமல் இது பண்ணி குட்டிச்சவராக்கி விட்டாங்க. அதனால் வந்த கூட்டமெல்லாம் பாதி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் வந்தால் இந்த மாதிரி, அதாவது க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு தியரி இருக்குது. எல்லாம் படிச்சிருக்கணும் உங்களுக்கு. எங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களே இப்படி க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை சமாளிப்பது எப்படின்னு அது ஒரு ஸ்டடியே இருக்குது, தெரியுது. அதில் நம்ம சொல்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான். ஒரு கூட்டம் வந்துட்டால் அது சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், முதல் உதவி இதெல்லாம் வச்சுருக்கணும். முதல் உதவி மையம்னே வச்சுருக்கணும். யாருக்காச்சும் மயக்கம் வந்தால் கூட முதல் உதவி இதை போகிற மாதிரி இருக்கணும். ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும். எல்லாத்தையும் குழப்பி உள்ளே போட்டு முதல் உதவி மையம் வைக்கலை. ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க. கூட்டத்து நெரிசலில் ஆம்புலன்ஸு நகர முடியலை. சென்னை மாநகரம் பூரா டிராஃபிக். இங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மயங்கி விழுகிறான், அங்கேயே சாகுறான். தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை. ஒரு பெண்ணுக்கு பிரசவமாச்சு, தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை. அப்புறம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு இதை ஸ்ட்ரெச்சர் வச்சு தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. என்ன குழப்பம் நடக்கிறதோ அத்தனை குழப்பம்